கர்த்தருடைய பரிசுநாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்மகிட்ட சாத்தான் சொல்ற ஒரு பெரிய பொய் என்னன்னா, கடவுள் உன் மேல அன்பாவே இல்ல. அவர் எப்பவுமே உன்ன தண்டிக்கிறதுக்காக பார்த்து கொண்டே இருக்கிறாரு. எப்ப நீ தப்பு செய்வ, அந்த தப்ப பார்த்து உடனே தண்டிக்கிறதுக்காக அவர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இல்ல ஒரு போலீஸ் மாரி. எப்ப யாராவது தப்பு செய்வாங்க, அவங்கள பிடிச்சு ஜெயில்ல போட்டுறலாம். அப்படிங்கிற எண்ணத்தோடயே இருப்பாருன்னு சொல்லி, சாத்தான் என்ன பண்றான்னா, நம்ம கடவுளை தவறாக நம்மகிட்ட சொல்லிக்கொண்டே இருக்கான். இல்ல கடவுளுக்கு நம்ம தப்பு செஞ்சா பிடிக்காது. கரெக்ட்டு தான். ஆனா, அந்த தப்ப சொல்லி நம்மள திருத்தி நல்வழிப்படுத்துறதுக்காக தான் கடவுள் இருக்காரு. நம்மள தண்டிக்கிறதுக்காக கடவுள் இல்ல. அது அவருடைய சித்தம் இல்லவே இல்ல. அவருடைய வாஞ்சை என்னன்னா, என் பிள்ளை இயேசு கிறிஸ்துவைப் போல மாறி ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றணும் அவருடைய வாழ்க்கையில அப்படிங்கிறது தான் அவருடைய எண்ணம். அதற்காக நம்மள கரெக்ட் பண்றதுக்காக நம்மள நெறைய நேரத்துல வனாந்தரமான வாழ்க்கையில கூட்டிட்டு போறது உண்டு. ஆனா சாத்தான் என்ன சொல்லுவான்னா, "பாரு உன் வாழ்க்கையில எவ்ளோ பிரச்சனை இருக்கு. இவ்ளோ கஷ்டம் இருக்கு. எதனாலன்னா, நீ இயேசு கிறிஸ்துவ பின்பற்றதுனால தான். நீ உண்மையான தேவன பின்பற்றி இருந்தா இதெல்லாம் நடக்குமா? ஒரு நல்ல தகப்பன் இதெல்லாம் செய்வாரா? இவ்ளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. இவ்ளோ பண கஷ்டத்துல இருக்கு. இதெல்லாம் உன் கடவுள் அலோவ் பண்ணுவாரா? அது கடவுளே கிடையாது. அவர் சும்மா" அப்படின்னு சொல்லி நம்மள என்ன பண்ணுவான், வேற திசைக்கு மாத்தி விட்டுருவான். ஏன்னா நம்ம விசுவாசம் அப்படி இருக்கு. நம்ம என்ன யோசிக்கிறோம்னா, நம்ம வாழ்க்கையில ஏன் இவ்ளோ பிரச்சனை வந்திருக்கு? நான் உண்மையிலே தேவன ஆராதிக்கிறேன். ஆனாலும் எனக்கு ஏன் இவ்ளோ பிரச்சனைன்னு சொல்லி நம்ம நெறைய நேரம் கேள்வி கேட்பது உண்டு. நம்ம பிரச்சனைகள் எதற்கு வருதுன்னா, நெறைய நேரம் நம்முடைய மீறுதல்களால் தான் இருக்கும். நல்லா நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம படுகிற கஷ்டங்கள், துன்பங்கள் 95% நம்மளுடைய மீறுதல்கள் தான். ஒரு 5% தேவன் என்ன பண்ணுவார், நம்மள புடமிடுவார். அவருக்கு பிரியமாய் மாத்துறதுக்காக நம்மள டெஸ்ட் பண்ணி, அடுத்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல அடுத்த லெவல் போறதுக்காக நம்மள தயார்படுத்துவார். நம்ம என்ன பண்றோம், அந்த சாத்தான் சொல்ற பொய்ய கேட்டு, கேட்டு என்ன பண்றோம், தேவன விட்டு வழி விலகி போயிர்றோம். கடவுள் எப்படி நம்மள பார்க்கிறார்ன்னா, உன்னத பாட்டு நீங்க வாசிச்சீங்கன்னா தெரியும். உன்னத பாட்டுல நம்மள கடவுள் எப்படி பார்க்கிறார்ன்னா, "சாரோனின் ரோஜாவும், பள்ளத்தாக்கும் லீலி புஷ்பமும்" அப்படிங்கிற மாரி பார்க்கிறார். நம்மள பார்க்கிறது எப்படின்னா, ஒரு ரோஜா பூ மாரி பார்க்கிறார். ஒரு லீலி புஷ்பம் மாரி பார்க்கிறார். நம்ம முள்ளுகளுக்குள்ள தான் இருக்கிறோம். இந்த வாழ்க்கைங்கிறது முள்ளுகளுக்குள்ள தான் இருக்குது. ஆனாலும் தேவன் என்ன பண்றாரு, நம்மள அந்த முள்ளுகள்ல இருந்து நம்மள எடுக்கறதுக்காக அந்த அன்பு அப்படியேப்பட்டது. இப்ப மட்டும் இல்லைங்க. எப்பவுமே தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவர் நம்மள அந்த நம்ம முள்ளுகளுக்குள்ள இருக்கிறோம். நம்ம ஒரு சாதாரண மனுஷரா இருக்கிறோம். சாதாரண ஒரு ரோஜா பூ மாரி இருக்கிறோம். ஆனாலும் தேவன் நம்ம மேல அன்பா இருக்கிறார். எப்படி அன்புனா, ஒரு கணவன் மனைவி கிட்ட எவ்ளோ அன்பு இருக்குமோ, அந்த அன்ப இந்த திருச்சபையாகிய நம்ம மேல அவர் காமிச்சு கொண்டே இருக்கிறார். நமக்கு அது புரியவே மாட்டேங்குது. ஏன்னா, அந்த உலகத்தின் போதனைகள் அப்படிப்பட்டதா இருக்கு. உலகத்தின் ஆசீர்வாதம் தான் நமக்கு ஆசீர்வாதம்னு நெனச்சு கொண்டு இருக்கிறோம். ஆனா, தேவன் என்ன நினைக்கிறார்ன்னா, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப் இருக்கும் இல்லையா? அந்த உறவு தேவனிடத்துல இருக்கிறது தான் ஆசீர்வாதம்னு சொல்லி கடவுள் பார்க்கிறார் இல்ல? இப்ப மட்டும் இல்ல. ஆதியாகமத்துல இருந்தே இதே பிரச்சனை தான். சாத்தான் என்ன சொல்லுவான், பொய் சொல்லிக்கொண்டே இருப்பான் எப்ப பார்த்தாலும். ஏவாள்ட்ட போய் சொல்றான்ல, "நீங்க இந்த பழத்த சாப்பிட்டீங்கன்னா, உங்க கண்கள் திறந்துரும். நீங்க தேவனைப் போல மாறிருவீங்கன்னு" சொல்றான். ஆல்ரெடி நம்ம சாயல் யார் மாரி இருக்குன்னா, கடவுள் மாரி தான் இருந்தது. கடவுள் எப்படி நம்மள படைக்கிறார்ன்னா, அவருடைய சாயலின்படியும், அவருடைய ரூபத்தின்படியும் தான் படைச்சிருக்கோம். ஆல்ரெடி நம்ம அவருடைய சாயல்ல தான் வச்சிருக்கிறார். ஆனாலும் சாத்தான் என்ன சொல்றான், "நீ அவருடைய சாயல்லாம் இல்ல. அவருடைய சாயல் இருந்தா ஏன் இந்த பழத்த சாப்பிடக்கூடாதுன்னு" சொல்றார். இந்த மாரி நம்மகிட்ட தேவையில்லாத கொஸ்டின்ஸ கேட்டு, நம்ம என்ன பண்றோம், அந்த கொஸ்டின்ஸ் நமக்கு புரியாம ஏன் புரிய மாட்டேங்குதுன்னா, நம்ம தேவனோடு ஐக்கியமா இல்ல. தேவனை பற்றி அறிகிற அறிவு இல்ல. நம்ம தேவனோடு உறவாடுனா என்ன ஆகும்னா, தேவனுடைய இருதயம் நமக்கு எப்படின்னு தெரியும். சாத்தான் சொல்ற பொய்கள நம்ம அழகா ஐடென்டிஃபை பண்ண முடியும். நம்ம தேவன விட்டு வழி விலகி போகும்போது தான் என்ன ஆகுதுன்னா, சாத்தான் அழகா நம்மள என்ன பண்றான், அவன் நம்ம கைய பிடிச்சு கூட்டிட்டு போயிறான். அதனால இன்னைக்கு நம்மள தேவன் எப்படி பார்க்கிறார்ன்னா, ஒரு ரோஜா பூ மாரி பார்க்கிறார். லீலி புஷ்பம் மாரி பார்க்கிறார். நம்ம வாழ்க்கை கஷ்டத்துல தான் இருக்குது. நம்ம முள்ளுகளுக்குள்ள தான் இருக்கிறோம். ஆனாலும் அவர் என்ன பண்றாரு, நம்மள கைப்பிடிச்சு தூக்க வந்திருக்கிறார். இல்ல? நம்ம தேவன ஒரு போலீஸா பார்க்காம, கடினமான எஜமானை பார்க்காம, ஆத்துமாவ காப்பாற்றுறதுக்காக தன் உயிரையே குடுத்த இயேசு கிறிஸ்து. நம்ம ஃபிட் ஃபார் நத்திங். நம்மளுடைய வேல்யூ 0. நம்மள தூக்கி எடுக்கிறதுக்காக தன் ரத்தத்த கொடுக்கிறார். அந்த அன்பு யாருங்க வரும்? எங்கேயுமே கிடையாது. இந்த உலகத்துல யாருக்குமே அந்த அன்பு இருக்காது. அதாவது நமக்கு ஒண்ணு கிடைக்கும். இவனுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணா நமக்கு ஒண்ணு கிடைக்கும்னு சொல்லி அன்பு கூறுறவர்களையோ, இல்ல ஹெல்ப் பண்றவங்களோ நம்ம பார்ப்போம். ஆனா கடவுள் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உயிரையே துச்சமா குடுக்கறக்கு நமக்காக வந்தார். ஏன்னா, அந்த அன்பு அப்படி.
நம்மளால திருப்பி ஒண்ணுமே பண்ண முடியாது. நம்ம கடவுளுக்காக ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா நம்ம என்ன பண்ணணும்? தேவனுக்காக வைராக்கியமா இருக்கணும். என் கடவுளுக்காக நான் ஏதாவது பண்ணுவேன். நான் கடவுள் என்ன சொல்றாரோ, ஏதாவதெல்லாம் பண்ண தேவையில்லங்க. கடவுள் என்ன சொல்றாரோ, அதை கேட்டு அப்படியே செய்தா போதும். நமக்கு நெறைய திட்டங்கள் வைத்திருக்கிறார். நம்மளைக் கொண்டு பெரிய அதிசயம், அற்புதங்கள் செய்ய வாஞ்சையா இருக்கிறார். எப்படி பேதுரும், பவுலும் போகும்போது அவருடைய நிழல்கள் பட்ட உடனே அந்த நோய்கள் எல்லாம் குணமாச்சோ, பேய்கள் எல்லாம் ஓடுச்சோ, அந்த மாரி பெரிய அற்புதங்களும், அடையாளங்களும் நம்மளைக் கொண்டு செய்ய வாஞ்சையா இருக்கிறார். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, முதல்ல தேவன நம்பணும். சாத்தான் சொல்கிற பொய்களெல்லாம் நம்ம வந்து விலக்கி போட்டுட்டு, ஒவ்வொரு நாளும் தேவன் சொல்றத கேட்டு, அவருக்கு பிரியமாய் நடக்கும்போது, நம்ம கடவுள் நம்மள வந்து சாரோனின் ரோஜாவைப் போலவும், லீலி புஷ்பத்தைப் போல பார்க்கிறார். அதனால இன்னைக்கு நம்ம தேவன பிடிச்சுக்குவோம். சாத்தான் சொல்கிற பொய்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு, நம்ம கடவுளுக்கு பின்னாடி போவோம். கர்த்தர் நம்ம வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.